அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன செய்தி சுகமாயிக்கிய? அல்ஹம்துலில்லா, நாங்களும் எல்லாரும் சுகமாயிக்கிய. இன்றைக்கும் நான் உங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி ஒன்றோட தான் வந்திருக்கியது. அப்போ என்னான்னு சொல்லி நாங்கள் செய்ததை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் கறி பச்சை கொச்சிக்கையால் தான் நான் இந்த ரெசிபி செய்ய போகிறது. கறி பச்சை கொச்சிக்கை நான் 5 எடுத்து வச்சிக்கிய. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸுகளும் இவ்விடத்துலேக்கு என்னென்னு சொல்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், கறி பச்சை கொச்சிக்காய் இன்றைக்கி கறியாக்க போகிற எக் வச்சு அதை நான் ஒரு 5 கறி பச்சை கொச்சிக்காய் எடுத்து கழுகி எடுத்து வச்சுட்டிக்கிய. அடுத்தது ஒனியன் இதுக்குள்ளே ஃபில் பண்ணியதுக்கு ஒனியன் சின்ன இந்த கருவேப்பிலை சிறுசாக கட் பண்ணி அடுத்து சின்ன பச்சை கொச்சிக்கையும் நான் எடுத்து வச்சுக்க சிறுசாக கட் பண்ணி அடுத்தது எக் இது கொஞ்சம் தான் நான் மிக்ஸ் பண்ணி இதுக்கு இன்னும் சின்ன சின்ன மசாலாகள் எல்லாம் ஆட் பண்ணணும். அதை நான் போடக்கொள்ள காட்டியேன். அடுத்தது இந்த கறியை குக் பண்ணியதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கி, ஒரு பச்சை கொச்சிக்கே 2 பொலந்து எடுத்து வச்சுக்கி, கருவேப்பிலை கொஞ்சம், வெங்காயம் ஒரு ஹாஃப் ஒனியனை கட் பண்ணி வச்சுட்டிக்கிய, தக்காளிக்கு ஒரு ஹாஃப் தக்காளிக்கு கட் பண்ணி வச்சுட்டிக்கிய. அடுத்தது ரம்பு இது இருந்தால் போட்டுக்கோங்க. இருந்தால் நல்ல ஃப்ளேவர் ஆகிக்கும். இருந்தால் போடுங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கொள்ளணும். அடுத்தது மில்க், கோகோனட் மில்க் கட்டாயம் தேவை. இது நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட்டால் எடுத்தால் உங்களுக்கு மிச்சம் நல்ல. இல்லாதபடியாக நான் இது மில்க் பவுடரால் தான் எடுத்து வச்சுட்டிருக்கேன். அப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்படி குக் பண்ணுறது. ஃபஸ்ட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கறி கொச்சிக்கையில் நாங்கள் இந்த நெட்டி எங்களுக்கு தேவை. அதனால் கொஞ்சம் ஹாஃபில் கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இது மாதிரி இப்படி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, இப்போ இதை இப்படி ஒரு சின்ன கோடு ஒன்று போட்டு அந்த சீட்ஸ் எடுக்க மட்டும் மிச்சம் 2 புழக்கவான இந்த சீட்ஸ் எடுக்கிறதுக்கு இதை நீங்கள் ஒரு ஸ்பூன் ஒன்று வச்சு சரி இப்படி கையால் சரி உங்களுக்கு வேண்டிய மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த சீட்ஸ் கொண்டு இப்போ சீட்ஸ் எல்லாம் நான் எடுத்து இப்படி தட்டினா அது புழுந்துடும் டக்கண்டு. இன்னொன்று கட் பண்ணி உங்களுக்கு காட்டியேன். இப்படி கையை போட்டு எடுத்த உடனே கொஞ்சம் அந்த உடச்சுட்ட உடனே டக்குன்னு வந்துடும். இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. இப்போ எல்லாம் நான் சீட்ஸ் எல்லாம் எடுத்தேன். இப்போ நான் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிய. இப்போ நாங்கள் ஃபில்லிங்கை செஞ்சுக்கொள்வோம். இது உள்ளுக்கு ஸ்டப் பண்ணியதுக்கு இப்படி பவுல் ஒன்று எடுத்து வச்சுட்டு இதுக்கு அரிஞ்சு வச்ச பச்சை கொச்சிக்காய், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்வோம். அடுத்து செல்ல மறந்த ஃப்ரெண்ட்ஸ், மாசு இருந்தால் மிச்சம் நல்லம் இருந்தால் கொஞ்சம் கட்டாயம் போட்டுக்கோங்க. அடுத்து மஞ்சள் தூளும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சில்லி பவுடரும் கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஒரு ½ ஸ்பூன் மட்டும். அடுத்து சீரகமும் ஒரு ½ டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் ஒரு ½ டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ எக்கையும் உடைச்சி ஊற்றிக்கொள்வோம். உங்களுக்கு எத்தனை எக் வேணுமென்னு சொல்லியத்தை நீங்கள் தான் பார்த்துக்கொள்ளணும். உங்களோட கறி பச்சை கொச்சிக்கையை பொறுத்து நான் ஒரு 4 எக்கை போட்டுக்கொண்டேன். நான் உப்பு எங்களுக்கு தேவையான அளவு நான் ஊற்றிக்கொண்டேன். உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து ஊற்றிக்கோங்க. நான் இது உப்பு தண்ணி தான் ஊற்றிக்கொண்டது, கரைச்ச தண்ணி இருந்ததால். இப்போ நல்லா ஹேண்டை வாஷ் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு சைடில் இப்போ வைப்போம். இப்போ எப்படி குக் பண்ணி அதை குக் பண்ண கொள்ளையே தான், இல்லாட்டி அந்த இந்த எக்கு எல்லாம் ரன்னிங் ஆகி எல்லாம் இந்த வெளியே பெய்த்திடும். அதை சுட்டு நாங்கள் ஒவ்வொன்றொண்டா ஃபில் பண்ணித்தான் நாங்கள் அடுப்பில் இந்த சட்டியில் வைக்க போகிறது. முதல்ல தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவை இது மாதிரின்னு சொல்லி பார்ப்போம். ரைட், இப்போ நாங்கள் எப்படி குக் பண்ணிட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ்,
கட்டாயமாக நீங்கள் உங்களோட கொச்சிக்காய்க்கு அளவான பேன் ஒன்று எடுத்துக்கோங்க. சின்ன பேனுகள் எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ நான் இதை அடுப்பை போட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொள்ள போகிறேன். தாளிச்சு குளியத்துக்கு நான் ஆயில் எடுத்துக்கொள்ள போகிறேன். ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஊற்றிக்கொண்டு இப்போ ஆயில் காஞ்சி டீக்கிய இப்போ நாங்கள் கடுகு ஆட் பண்ணிக்கொள்வோம். அதோட சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்வோம். அதோட பெருஞ்சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்வோம். மற்ற உளுவரிசி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்வோம். அடுத்தது பிரியாணி இலை உண்டு, சின்னோரு பட்டை துண்டு. நல்லா இது பொரியட்டும். இப்போ கடுகு முறிக்கொண்டிருக்கிய நாங்கள் இந்த வெங்காயத்தையும் ரம்பையும் போட்டுக்கொள்ள போகிறேன். அடுத்து கருவேப்பிலையும் போட்டுக்கொள்வோம். இப்போ இந்த ஸ்டேஜில் வச்சு மிச்சம் முருகுடவான இப்போ பச்சஞ்சி வெள்ளை வெங்காயத்தையும் பச்சை கொச்சிக்கையும் ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ தக்காளிக்காயும் ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ கொச்சிக்காய்த்தூள் நான் ஒரு கரண்டி போட்டுக்கொண்டேன். மஞ்சள் தூள் அரைக்கரண்டி, கறி பவுடர் அரைக்கரண்டி, மிளகுத்தூள் அரைக்கரண்டிக்கும் கொஞ்சம் குறைவாக போட்டுக்கோங்க. இப்போ இவ்வளோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ இந்த மில்கை ஊற்றிட்டு டக்குன்னு மூடி வைப்போம். அந்த வாசம் எல்லாம் இல்லாட்டி வெளிக்கு போருண்டு. இப்போ ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகிக்கிய இப்போ இங்கே பாருங்க சாடை கொதிச்சுட்டீக்கி இப்போ மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு உப்பு போட்டுக்கொள்வோம். நாங்கள் இப்போ எக்குக்கு உப்பு போட்டிக்கி இப்போ இந்த கிரேவிக்கு மட்டும்தான் இது உப்பு. இப்போ கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மிச்சம் போட்டுக்கொள்ள வேணும், இல்லாட்டி உப்பு மிச்சமாகும். இப்போ சாடை கொதி வரக்கொள்ள இப்போ நாங்கள் இந்த கொச்சிக்காய்க்கு இந்த முட்டையை ஃபில் பண்ணி இதில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இப்போ இது இந்த எக் மிக்சரை நாங்கள் இதுக்குள்ளே ஃபில் பண்ணி கொள்வோம். இன்னும் பாருங்க. இப்போ ஒவ்வொன்றாக அந்த இதில் அடுக்கி கொள்ளணும். நாங்கள் எல்லாத்துக்கும் ஃபில் பண்ணி எடுத்துக்கொள்வோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் இங்கே பாருங்க ஃபில் பண்ணினேன் எக்கை. இப்போ நாங்கள் அந்த கிரேவி உள்ளுக்கு நாங்கள் ஒன்றாக வைப்போம். இங்கே பாருங்க நல்லா இது மிக்ஸ் ஆகிட்டு நல்லா கொதிட்டு டீக்கிய இப்போ நாங்கள் ஒன்றா இதில் அடுக்கி வைப்போம். இப்போ மிஞ்சின எக் மிக்சரையும் நாங்கள் இதுக்கு இப்படி நல்லா ஃபில் பண்ணிவிடுவோம். இன்னும் கொஞ்சம் இப்போ ஒன்றும் செய்ய வேணும். ஒரு 5 மினிட்ஸுக்கு மூடி போட்டு மூடி நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா குக் ஆகாட்டியும் வைங்கோ. இப்போ இது நல்லா குக் ஆகட்டும் ஒரு 5 மினிட்ஸுக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிக்கு நான் வச்சு இப்போ நல்லா இந்த எக்கெல்லாம் குக் ஆகிக்கிய இப்போ சாடை பிரட்டி விடுவோம். நான் உள்ளுக்கு போட்ட எக்கெல்லாம் நல்லா இப்போ குக் ஆகி வெளியும் அந்த கொஞ்சம் கிரேவி மீக்கி இதெல்லாம் இந்த கொச்சிக்கையோட பிரண்டு வரங்காட்டி நாங்கள் வெயிட் பண்ணுவோம். நல்லா 2 போத்தையும் திருப்பி போட்டு குக் ஆக்குங்க. இப்போ கொஞ்சம் கவனமாக அடுத்த போத்தையும் திருப்பி போடுங்க, இல்லாட்டி உள்ளுக்கிய ஃபீலிங் எல்லாம் வெளிக்கு வரும். இப்போ 2 சைடையும் திருப்பி போட்டுக்கோங்க. வாவ் மாஷால்லா. இப்போ பாருங்க எல்லாம் குக் ஆகிக்கு எவ்வளோ அழகாகிக்குன்னு பாருங்க. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா குக்காகி வந்திக்கிய. இப்போ இவ்வளோ தான். எல்லாம் ஸ்லோ ஃபயர்லேயே நீங்கள் குக்காக்கி எடுத்துக்கோங்க, இல்லாட்டி எக்கும் போட்டதால் டக்காண்டு அடி பிடிச்ச பார்க்கும். இப்போ நாங்கள்
ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்கு மாஷா அல்லாண்டு. நீங்களும் ஒரு முறை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு சொல்லி எனக்கு கொமெண்ட்ஸ் ஒன்று தாங்க மறக்காமல். சரி ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என் சேனலை. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோட சந்திப்போம். அப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.